சென்னை, ஜூன் 8, 2024. கதை எண் 162. ஐ லவ் யூ சொன்னவர். அவரை ஒரு சில வினாடிகள் தான் பார்க்க முடிந்தது. சுருளான ஆனால் அதிக நீளமில்லாத முடி, 3 எழுத்துருவில் இருப்பது போல மேல் வளைவுகளையும் மேலே வைத்து ஆங்கில எம் போன்று எழுதினால் வருவது போல நெற்றியின் 2 பக்கங்களில் சொட்டை வர ஆரம்பித்திருந்தது. தாடி இருந்தது. அரைக்கால் சட்டை, ஒரு பழைய டிஷர்ட். பின்வாசல் வழியாக தெரிந்தார். பின்புறமாகவே நடந்து சென்றார். முன்வாசலிலிருந்து வந்திருக்க வேண்டும். அப்போது காலை 7 மணி இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் அவர் குடித்திருக்க முடியாது. குடித்த ஒருவர் செய்ய வாய்ப்புள்ள செயல்களை சர்வசாதாரணமாக செய்தார். குனிந்து பின் கண்ணாடி வழியாகவும் தேடினேன். ஒரு எழுத்தாளருக்கு பேருந்து பயணம் ஒரு பெரும் உந்துதல். 70C ஏறி கே நகர் போகிறேன். நான் கண்டக்டர் மாமாவை தான் லவ் பண்ணலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆவிச்சி ஸ்கூல் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி நடந்தார். நடத்துனர் சந்தோஷத்தில் மிதப்பதை அவர் முகத்தில் தெரிந்த புன்னகை சொன்னியது. பேருந்துக்குள்ளும் இசை கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. சற்று முன்வரை அதுவும் அவராகவே இருந்திருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்க பயோ ஹேக்கிங் செய்யலாம் என்கிறார்கள். இணையதளத்தில் அதற்கான அர்த்தம் தேடினால் வெளியிசை. உயிரியல் நிகழ்வுகளை மாற்றியமைக்க முயற்சிப்பது என்று சொல்லலாம். நூட்ராஃபிக் மருந்துகள் என்று ஏதோ இருக்கிறது போல. நூ என்றால் மனது, மூளை. அதை தூண்டிவிடும் மருந்துகளை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். வெறுங்காலில் நடங்க, கிரெலின் லெப்டின் ஹார்மோன்களை இரட்டை மாட்டு வண்டி போல பேலன்ஸ் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க, எலிமினேஷன் டயட் என்று ஒரு சொல் போட்டிருந்தார்கள். உணவு என்பது உட்கொள்வது, அதில் எண்ணங்களை உள்ளே போடுவதும் அடங்கும். மனசார வாழ்வது முக்கியம். சமீபத்தில் ஈரோடு கல்லூரி ஒன்றில் பேசுவதற்கு தலைப்பு கேட்டார்கள். பலது கொடுத்தேன். மனம் என்பது அதில் ஒன்று. நல்ல எண்ணங்களும் அன்பும் நிறைந்த மனதில் நறுமணம் வீசுவதை ஒரு மனோரஞ்சிதமோ பழுத்த பலாவோ பாரிஜாத மலரோ இருக்கிற ஏசி கார் போல உணர முடியும், நுகர முடியும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பதை ஆக்சுவலாகவே மூளைக்குள் இயல்பாக இயற்கை இன்ஸ்டால் செய்துதான் அனுப்பியிருக்கிறது. கல்யாண வீட்டில் நடனமாடும் 4 மகளிரில் ஒருவர் வலுக்கட்டாயமாக கைகளை ஏற்றி இறக்கி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். பஞ்சாபில் பஸ்தி குலாம் ஹுசைன் என்கின்ற கிராமத்தில் ஒரு பம்பு செட் தொட்டியில் குளித்துவிட்டு வாய்க்காமேட்டில் ஸ்கார்பியோ காரை திறந்துவிட்டு பாட்டு போட்டு நள்ளிரவு வரை நடனம் ஆடினால் தன்னை மறந்து எப்படி இருக்கும்? 70C பேருந்தில் சுருளி விட்டு போன மனவாசம் சுகந்தமாக இருந்தது. ஈகோவை உதிர்த்தால் மனம் மலரும்.